ஒன்று சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அடுத்த வசனம் 20வது வசனத்தை படிக்கலாமா? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரிடத்திலே நான் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு, நமக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை நினைத்துள்ளேன். இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 நபர்கள் இருக்கிறார்கள். 4 நபர்கள். 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய பெயர் எல்கானா. அதே 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாள். அவருடைய பெயர் பெனேனா. இதே 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏலி என்று சொல்லப்பட்ட ஒரு ஆசாரியனும் அவர் இருக்கிறார் 25வது வசனத்தில். ஆனாலும் 4வது ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் பெயர் தான் அன்னாள். அந்த நபர் பெயர் அன்னாள். நாம் படித்த வசனத்தில் ஆண்டவர் இந்த 4 பெயர் இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருந்தாலும், ஆனால் ஒரே ஒரு நபரை மாத்திரம்தான் கர்த்தர் என்ன பண்ணாரா? நினைத்தருளினார். நினைத்தருளினார். ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே சர்ச்சில் இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம்தான் கர்த்தர் நினைத்தருளினார். எல்கானா அன்பில் மிகவும் ஒரு நல்ல ஒரு மனுஷன். வீட்டில் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் கவனமாய் சரியாய் அதை பார்த்து நடத்துகிறார். வீட்டில் எது குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் கவனமாய் பார்க்கிறார். வீட்டு காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே மிகவும் கவனமாய் இருக்கிறார் எல்கானா. பெனேனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு தாயாய் இருந்தாள். அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாயாய் இருந்தாள். ஏலி பைபிளில் போட்டிருக்கிறது, ஏலி தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாய் அவன் இருந்தான். இவர்கள் 3 பேருமே இருந்தாலும், ஆனால் 4வது எல்கானா, 4வது இந்த அன்னாளை மாத்திரம்தான் ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். 4வது மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்தருளி இருக்கிறேன். நான் உன்னை மறக்கல, நான் உன்னை நினைத்தருளி இருக்கிறேன். ஏன் அப்படி எழுதியிருக்கு? நான் உன்னை நினைத்தருளி இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார்? ஆண்டவர் மறந்துட்டாரா? ஆண்டவர் கைவிட்டாரா? அப்ப இல்ல, ஆண்டவர் மறக்கல, ஆண்டவர் கைவிடல. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாளுக்கு தன் வாழ்க்கையில சில பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறது,
அன்னாளுக்கோ தேவனே தன்னுடைய கர்ப்பத்தை அடைத்தார். அவருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லாத ஒரு நிலைமை என்னன்னா, அது ஒரு 2 வசனத்தில் எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார். கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார். ஒருவேளை இங்க சில பேர் உங்களுக்கு குழந்தைலாம் பெற்றிருக்கலாம், நீங்க அதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு சில கதவுகள் உங்க வாழ்க்கையில் அது அடைக்கப்பட்டிருக்கலாம். இது படிச்சோம்ல, எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவனும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில சில பாக்கியங்களை பெறுவதற்கு சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எனக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் அந்த இடத்துல என்னுடைய கதவுகள் மூடப்பட்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தை இல்லாமல் இந்த தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாதுன்னு எதை அடைச்சிட்டாரு? வானத்தை அடைச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையில சில அடைப்புகள் நமக்கு வரலாம். ஆனால் அதே போல இந்த பெண்ணுக்கு தன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது என்று நாம் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். என்னன்னா, அவள் வீட்டில் இருந்த அவளுடைய பிணைநாள் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன பண்ணாலாம்? வசனப்படுத்தினாள். இது அன்னாளுக்கு இருக்கிற ஒரு அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, தன் இருதயத்துல ஒரு பெரிய துக்கம். அந்த துக்கத்தை யாராலும் அதை எடுக்க முடியல. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பெரிய துக்கம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில துக்கங்கள் வரும். ஆனால் வர்றதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். காரணம், அந்த துக்கத்தை மாத்திரம் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க விட்டுட்டீங்கன்னா, அந்த துக்கம் சிலரை மரணத்திற்கு ஏதுவாய் நடத்திவிடும். துக்கம், எந்த துக்கம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் பாதத்தில் நீங்க வைக்கணும். காரணம், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. தாங்க முடியாத துக்கங்கள், சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாய் நாம் சந்திப்போம், இல்லைன்னா கிடையாது. ஆனாலும் நமக்கு ஒரு மேன்மை உண்டு. எந்த நிலைமையில நீங்க விட்டாலும் சரி, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துகிறார். மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, வியாதியானாலும் சரி, சுகமானாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மேன்மையா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவளை நினைத்தருளினார்னா, ஒரு தாங்க முடியாத துக்கம் இருந்தது. இதெல்லாம் இருந்த நேரத்தில் எல்லாருக்குமே இருக்கு, துக்கங்கள் இருக்கு, எல்லாருக்குமே இந்த இப்படிப்பட்ட அழைப்புகள் இருக்கிறது. ஆனால் அங்க 4 பேர் இருக்கிறாங்க, மணிக்கு 3 பேர் இருக்கிறாங்க. அதுல இந்த பெண் 4வது நபராய் இருக்கிறாள். இவளை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நினைத்தருளுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல, ஆனா நான் உன்னை நினைவு கூற தேவன் 3 காரியத்தை அந்த இடத்துல இந்த ஸ்திரீயே செய்தாள். கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல, இந்த ஸ்திரீயே செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தாலாம்? அதே 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வருடம் தோறும் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருடம் தோறும்
அந்த பிரகாரம். நம்பர் 1, ஏன் தெரியுமா ஆண்டவர் அவள் நினைவு கூர்ந்தாள்? நம்பர் 1, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்நாட்களிலே 3 முறை தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் போகணும். அப்ப தேவனுடைய ஆலயம் கட்டப்படவில்லை, அது ஷீலோவில் இருக்கிறது. அப்ப அந்த ஆலயத்திற்குள்ள போகணும்னு தேவன் சொன்ன கட்டளையை வேதம் சொல்லுகிறது. இந்த ஸ்திரீ அவள் கடைப்பிடித்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை கணக்கில் எழுதி வைத்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வருடந்தோறும் அவள் வருகிறாள். ஊர் வேற, ஆலயம் வேற ஊர்ல இருக்கு. ஆனாலும் ராமாவில் இருக்கிறா, ஆனால் ஆலயமோ ஷீலோவில் இருக்கிறது. ஆனாலும் அந்நாட்களிலே பிரயாணப்படுவது என்பது சாதாரணம் அல்ல. ஆனாலும் அவள் வருடந்தோறும் ஆலயத்திற்கு வருகிறதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நான் உங்க வாழ்க்கையில சரி, தேவனுடைய ஆலயத்தை விட்டுட்டு போகாதபடிக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தை அதிகமா விரும்பினா? ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தை சிமியோன் அதிகமாய் விரும்பினார்? ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தை அன்னாள் என்கிற அந்த விதவை இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அவள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாளாம். அதுவும் தீர்க்க தரிசன சத்தமும் கிடையாது, எந்த வெளிப்பாடும் இல்லை, எந்த மனுஷனும் வரல, எந்த ஒரு தேவனுடைய அசைவாடுதலும் இல்லாத நேரத்தில் ஒரு ஸ்திரீ அன்னாள் அவள் இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாசம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்குது. எங்க கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கோ அங்க அதிகமா நீங்க வாங்க. Coming to the presence of God. The ஸ்திரீ முதலாவது அவள் வருடந்தோறும், அந்நாட்களில் ஆலயம் தூரமா இருந்துச்சுன்னா, இப்ப அப்படிலாம் இல்லை, பக்கத்துல தான் இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதத்துல வந்துருங்க. உங்கள் பாதங்கள் இந்த தேவாலயத்தில் படட்டும், உங்க முகங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். உங்கள் ஜெபங்களை, அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர் உன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பாராக. முதலாவது அவள் ஆலயத்திற்கு வருடந்தோறும் வந்தாள். இரண்டாவது 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாழ்க்கையில ஒரு மனக்கசப்பு, வாழ்க்கையில ஒரு மிக மனவேதனை இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தன் வாழ்க்கையில ஒரு நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை, மனம் கசந்து அழுது தன் வாழ்க்கையில ஒரு துக்கமா இருக்கிற நேரத்துல பைபிள்ல போட்டிருக்கு, அவள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தாலாம்? விண்ணப்பம் பண்ணினாள். திரும்ப சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் சரி, நீ கர்த்தரை நோக்கி பார்த்து செவி. இரண்டாவது, ஏன் இவளை நினைவுக்கு வந்தார் தெரியுமா? எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் இந்த அன்னாள் இடத்துல கர்த்தரே ஒரு காரியத்தை பார்க்கிறார். என்ன? இந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்? ஜெபிக்கிறாள். நேத்து சொன்னல உங்க இடத்துல 3 காரியத்தை சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. யோசுவா, ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே நீ செய்ய வேண்டியது 3, ஆனா இந்த 3 காரியத்தையும் நான் எப்ப சொல்றேனோ அதை மட்டும் செய். பேச வேண்டிய நேரத்துல, அடுத்தது அமைதலா இருக்க வேண்டிய நேரத்துல நீ அமைதலா இரு, ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்துல நீ ஆர்ப்பரி. நீ யுத்தம் வீரன்தான், ஆனா இந்த யுத்தம் உன் யுத்தம் இல்லை, இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம். அதே போல உங்களிடத்தையும் சொல்லுகிறேன், எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறத மாத்திரம் விட்டுறாதீங்க. ஜெபம் மறந்தால் எதிரி களை விதைப்பான். நீ ஜெபிக்க மறந்தால் எதிரி களை விதைப்பான். 7வது மாதத்துல அவள் ஜெபங்கள் கர்த்தருக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. கர்த்தர் அந்த ஜெபத்தை
நினைவு கூர்ந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, அன்னாளுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம்? 11வது வசனம் சத்தமாய் படிக்கலாமா? ரெடி? 1 2 3. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாள் மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஏன் ஆண்டவர் நினைத்தருளினார்னா, அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீங்க என்னை மறக்காம நீங்க என்ன நினைத்தருளினாள். நீர் எனக்கு என்ன கொடுக்கிறீரோ அதுல நான் பாதி எனக்கு வச்சுக்கிட்டு பாதி உமக்கு தரேன்னு சொல்லல. என்ன சொல்றா? நான் அப்படியே யாருக்கு தரேன்? நான் உமக்கு தரேன். நான் அப்படியே நான் உமக்கு தருகிறேன். எவ்வளவு பெரிய கடினமான பொருத்தனை தெரியுமா? நான் பாதியை தர்றேன். இல்ல 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 இல்ல. சொல்லுகிற வார்த்தை, காலங்கள் கடந்து போடுது, என் நேரம் போய்விட்டது, என் துக்கம் பெருகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது, எனக்கு பிரச்சனையே என் வீடுதான். ஆனாலும் ஆண்டவரே, என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற நீர் முடியும். என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் நீர் இருக்கிறீர். அவள் சொல்லுகிற வார்த்தை, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அந்த பிள்ளைய வாழ்நாள் முழுவதும் நான் என்ன பண்ணுகிறேன்? நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று தேவனிடத்துல அவள் ஒரு தீர்மானத்தை வைத்தாள், ஒரு பொருத்தனையை வைத்தாள். மூன்றாவது, அவள் எடுத்த பொருத்தனை. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் நீங்க பைபிள்ல பார்க்கலாம். கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று போட்டிருக்கும். கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும் பைபிள்ல. ஆண்டவர் அதே போல ஆண்டவர் ஆபிரகாமை அவை நினைத்தருளினார். ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். நான் இன்னொரு நாள் அதை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். பைபிள்ல போட்டிருக்கு, அவன் நினைத்தருளினார். என் பிரசங்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இப்பதான் பிரசங்கமே இருக்கு. ஏன்னா படிக்கலாமா? 19வது வசனத்துக்கும் 20வது வசனத்தையும் படிங்க பார்க்கலாம். 19ஆம் வசனம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலையில எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. அடுத்த ஒரு 4வது ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் 3 முடிச்சிட்டா, நான் இன்னும் உன்னையே ஆண்டவர் எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? என்னது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நீங்க இன்னைக்கு காலையில வந்திருக்கிறீங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை நினைத்தருளும்படியாய் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவள் அதிகாலையிலே எழுந்து, சரி, கர்த்தர் நினைத்தருளதுனால அவளுக்கு என்ன நடந்தது? 20வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய சபையில சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி என்கிற தலைப்புல நான் உங்களோடு இந்த மாதம் முழுவதுமே நான் பேச போறேன். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி. சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி. அவன் பிறந்ததின் காரணம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியா இருந்தான். நியாயாதிபதிக்கு நியாயாதிபதியா இருந்த 3 ஊழியத்தையும் செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்ற ஒரு நபர் யாருன்னா சாமுவேல். தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்தவர் சாமுவேல். பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு தாவீது அவன் உருவாவதற்கு காரணம் அவனை காட்டுவதற்கு ஒரு சாமுவேலை கர்த்தர் வைத்திருந்தார்.
இன்னைக்கு வரைக்கும் தாவீது இருக்கிறார். தாவீதின் ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதனுடைய வேரில் இருந்து கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்கிறார் என்று ஏசாயா நாம் படிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா ஒரு மனுஷன் சாமுவேல் யாருமே அறியாத தாவீதை லொகேட் பண்ணுகிறான். இந்த மாதம் முழுவதுமே நம்ம சாமுவேலை குறித்து நாம் கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் இல்லை, சாமுவேல் என்னும், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி. தேவன் சொல்லுகிறார், உனக்குள்ள இருந்து ஒரு பெரிய நன்மையை நான் கர்த்தர் கொடுப்பதற்கு இந்த மாதம் கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் படிச்சிடலாமா? இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சிடலாமா? ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் படிச்சிடலாம். 10 அதிகாரம் 31 வசனத்தை நான் சொல்லணும்னு விரும்பல, பட் நான் மனசுல இருக்குது, அதனால சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 10 அதிகாரம் 31 வசனம். கொர்நேலியு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதிகள் நினைத்தருளப்பட்டது. உன் ஜெபமும் முக்கியம், தான தர்மமும் முக்கியம். தேவன் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனாலே உன் சிறையிருப்பை, உன் சிறுமையை, உன் துக்கத்தை, ஏளனமாய் பேசினதை கர்த்தர் மாற்றி போட்டு உன்னை நினைத்தருளுவாராக. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க.